கீதா, ம். இந்தா உனக்காக ஸ்பெஷலா சுட சுட ஃபில்டர் காஃபி போட்டுன்னு வந்திருக்கிறேன். கீதா, ம். இந்த கருப்பு கண்ணாடியில பாக்குறதுக்கு நீ அப்படியே சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்க தெரியுமா? போங்க. சும்மாவான்னு கிண்டல் பண்ணிண்டு. இது எப்படா கழட்டுவேன்னு இருக்கு. ஒண்ணையும் பார்க்க முடியல. ஒரு டிவி பார்க்க முடியல. ஒரு ஃபோன் பேச முடியல. முக்கியமா YouTubeல சாமா சாவியில பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? கேட்ராக்ட் சர்ஜரி நடந்து 2 நாள் தானே ஆறுது. ஒரு வாரம் கண்ணுல தூசு படாம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே டாக்டர் உன்னை இந்த கண்ணாடியை போட்டுக்க சொல்லியிருக்காரு. கீதா, நிஜமாவே சொல்லணும்னா இந்த கருப்பு கண்ணாடியில உன்னை பாக்குறதுக்கு இந்த வீட்டு டான் மாதிரி இருக்க. ம்ஹ்ம். டான்னு. நான் டான்லாம் இல்ல. டயர்டா இருக்கேன். என்ன இதுல என்ன டயர்டு உனக்கு? நீங்க என்ன பண்ற சமையலுள்ள? அது இன்னும் உனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஒரே மென்டல் டார்ச்சர் வேற. என்னமோ அங்க வச்சுன அதிரசம் எல்லாம் காலியாண்டு இருக்க மாரி தோணுறது எனக்கு. ம்? ம். உனக்கு இந்த கண்ணு வேலை செய்யலனாலும் அறிவு கண் என்னமா வேலை செய்யுது? கீதா, சத்தியமா சொல்றேன், கிச்சன்ல இருந்து நான் அதிர்ஷ்டத்தை எல்லாம் நான் தொடவே இல்லை. ஒரு இ பாதி தான் எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கு எதுக்கு அறிவு கண்ணு? எனக்கு கண்ணு தான் தெரியல தவிர, மூக்கு நன்னா வேலை செய்யறதாக்கும். ம், அப்படியா? சரிதான், உன்னையாவது ஏமாத்துறதாவது. சரி, ம், எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறது. ம். ஏதான கதை சொல்லுங்களேன். நீங்க தான் படுத்ததில் பிடித்ததுன்னு நெறைய சொல்லுவேள. ஏதாவது கதை எதுக்கு? முதல்ல உன்னை பொண்ணு பார்க்க வந்தேனே, அத சொல்றேன். கீதா, முதல்ல உன்னை பொண்ணு பார்க்க வந்தபோது உன் கண்ணழக பார்த்து அந்த காந்த கண்ணழகுல மயங்கி போய் உன்னையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் எங்க அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சேன். கிண்டல் தான் ஜாஸ்தியா இருக்கே. கிண்டல் இல்ல கீதா, நிஜமா தான் சொல்றேன். இப்போ மறுபடியும் எப்படா இந்த கருப்பு கண்ணாடியை கழட்டிட்டு உன்னோட காந்த கண்ணால நீ என்ன முறைச்சு பார்ப்பேன்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தெரியுமா? அப்படியா? ம், ரொம்ப தேங்க்ஸு. ம். சரி, முதல்ல அந்த காஃபிய குடுங்க சூடா. இந்த கண்ணாடிய போட்டுட்டு காஃபி எங்க இருக்கு, ஏது இருக்குன்னு தெரிய மாட்டேங்கிறது. நான் எங்கேயாவது கப்ப போட்டு உடைச்சுட போறேன். கொஞ்சம் குடுக்குறேல? அதுக்குத்தானே நான் ஜென்மமே எடுத்திருக்கேன். இந்தா காஃபி.